Hi friends, welcome to my channel. It's Sunday, so நம்ம இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கோம். நம்ம இங்க இருந்து ஊட்டி போலாம்னு இருக்கோம் இன்னைக்கு. லாஸ்டா ஊட்டி போயிட்டு சரியா பார்க்க முடியல பேசலாம். சிஎம் வந்தாப்ல. ஸோ சரியா பார்க்க முடியாமல் போச்சு லாஸ்டா. இப்போ லாஸ்டா எங்கே போனோமோ அங்கே போகாமல் வேற ஒரு பிளேஸ் போலான்ட்டு இருக்கோம். vlog வரும் பாருங்க, வெயிட் அண்ட் see. ஓகே, இங்கே நம்ம காரு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. இவர் பேர் வந்து ரெண்டு பேர் குமார், சின்ன குமார் பெரிய குமார் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க, காமாட்சி சான்சிட்டோ. ஓகேங்க, ஹாய் போலோ. ஓகே, கேட்டகு பண்ணுறாப்புல. எங்கள் பூஜையை போட்டாச்சுங்க. பூஜையை போட்டு கிளம்பியாச்சு. ஐயங்கோவில் இது ரேஸ் நடக்குது. எங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. இன்றைக்கி சண்டே வேறையா, ஒரு ஹோட்டலும் இல்லை எங்கேயுமே. ஒன்று இருக்குது, அங்கேயும் டைமும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ண தெரியல, போய்கிட்டு இருக்கோம். தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டை போயிட்டுருக்கோங்க. அந்த போகிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டாக சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் மரமாக இருக்குது. வாங்க போகலாம். இங்கே போயிட்டு செக் போஸ்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டு பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். பேசாமல் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது, அதுலேயாவது விட்டுருக்கலாம். இல்லை, இங்கே மேலே ஏதாவது இருக்கு. அவங்ககிட்டே கேட்டுக்கலாம், மேலே ஏதாவது ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஷூலாம் வாங்கணும், சொட்டர் வாங்கணும். போகும்போது எல்லாம் வாங்கிக்கலாம். போகும்போது எல்லாம் வாங்கிருக்கேன். குளிரில் தாங்க போட்டு சுத்த முடியும். இந்த மாதிரி எல்லாம் ஜூம் இத்தனை ஜூம் பண்ணி வச்சுக்கிற. அப்படி ஜூமில் குறைச்சாச்சு, ஒன்றுமே தெரியாது. தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டு மேலே வரும்போது டோலுக்கு 50 ரூபா கேட்டாங்க ஒரு காருக்கு. இது பார்த்தீங்கன்னாங்க தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டுங்க. நம்ம ஊட்டி கீழே அடிவாரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இது மேலே இருக்குது தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டு. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஆனால் உங்களுக்கு மிஸ்ஸு ஃபுல்லாக நல்லா கவர் ஆகுங்க வீடியோ எடுத்தோம்னா. இந்த மாதிரி இருக்குது. இது பார்க்கிங் ஏரியா. நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் சாப்பிட்லங்க, டைம் ஆச்சு. ஒரு ஹோட்டலையும் காணும் சண்டே ஊட்டியில். காரை நிற்கிது அப்படின்னு நிற்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு போகலாங்க. அடுத்து 9th மைல் போனோம். நெக்ஸ்ட்டு பைக்கரா போட் ஹவுஸ் போனோம். அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. மோஸ்ட் இடம் என்ன பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். இங்கே தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா
ரொம்ப கூலிங்காக இருக்குங்க கிளைமேட்டு. கூலிங்காக தான் இருக்கு. அதான் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப கூலிங்காக இருக்குது. தேயிலை பூங்கா, நேரு பூங்கா நிறையா போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் பார்க்கலாம் டைம் இருந்தால். இது ஃபுல்லாக நிறையா கடைகள்லாம் இருக்குது. எதாவது சாப்பிட்லாங்க, பசிக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் உள்ளே. நம்ம கொடைக்கானல் மட்டும் இருக்கு போகலாங்க. இதுவும் கொடைக்கானல் லேக் மாதிரி ஒரு லேக்கு போல், பெட்டபெட்டா லேக். அங்கே பாருங்கள், மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இது வந்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்னு. திருப்பி கட்டுறாங்க அப்படியே அதெல்லாம் அன்றைக்கே தூக்கி ஹாய், கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க சுண்டல். டிக்கெட் கவுண்டர். இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா ಟಿಕೆಟಿಂಗ್. तुला चर्चेకి తొలగించలేనా అంతే चर्चेకి తొలగించలేనా. तो फाइनली 5 मेंबर है हुई है ना, 5 मेंबर इनमें से மேலே போயிட்டு கொஞ்சம் வியூ பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லுங்க. போட்டிங் போயிட்டு இருக்கோங்க. இது வந்து பைன் ஃபாரஸ்ட்டுங்க. பைன் ஃபாரஸ்ட்னா உள்ள இந்த நல்லா பழைய காலத்து மரங்கள்லாம் இருக்கும் உள்ள. கொடைக்கானல் பார்த்துருப்பீங்களா, அங்கே அதிகமாக இருக்கு அதே மாதிரி. கீழே இறங்கி போய் பார்க்கணும். பில்லு வரணுமாமா? ஓ பில்லு கட்டி கீழே வா, கீழே பார்த்து வா. அப்பா தூக்கிட்டு போனா 2 பேரும் கீழே விழுந்துருவோம். பள்ளத்தில் இறங்குனீங்க புரியுதா? ரொம்ப பெரிய ஸ்டெப்பா இருக்கு தெரியுதா? ஆமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க பழைய காலத்து மரங்கள் மாதிரி நல்லா ஹைபிரிட் மரமாக இருக்குது. பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். நம்ம பார்த்துருப்போம்ல கொடைக்கானல், அதே மாதிரி இங்கேயே இருக்குங்க. கோயம்புத்தூரில் ஊட்டி கிட்ட பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு படம் நீ பார்த்துருப்பீங்களேங்க. அந்த படத்தில் ஏதோ பாட்டு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சால் கீழே கமெண்டில் போடுங்க. அந்த பாட்டுலாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் நிறையா மூவிஸாக இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாங்க பைன் ஃபாரஸ்ட்டில் ஊட்டி கிட்ட தண்ணி ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக இருக்குங்க. அந்தளவுக்கு சரியில்லை, ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. இந்த பைன் ஃபாரஸ்ட் தான் அருமையாக இருக்குது, எதுவுமே சரியில்லை. 40 ரூபா டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு. இங்கே
பார்க்குறதா அண்ணாந்து பார்க்குறதா? இங்கே ஷூட்டிங் பாயிண்ட்டு. இது உள்ளே வரும்போது அங்கே டிக்கெட் தருவாங்க. டிக்கெட் ரேட்டு ஒரு ஆளுக்கு 40 ரூபாங்க. சில்ட்ரன்ஸ்னால் 20, ஸ்டூடெண்ட்ஸ்னால் 20 மாதிரி போட்டிருந்தாங்க. வீடியோ கேமராக்கெலாம் அமௌண்ட் போட்டிருந்தாங்க. காட்டுறேன், போகும்போது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குங்க. இதுதான் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க. கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா கொஞ்சம் மோடம் போடும்போது ஃபுல்லாமே அவங்களுக்கு கவர் ஆயிரும். மேலே போய்ட்டு வானமே தெரியாது சொன்னாங்க. சரிங்க, வானம் தெரியும் சொன்னாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் தெரியல. இங்கே டீ எஸ்டேட்டு போகலாமா இல்லை பொட்டானிக்கல் கார்டன் போகலாமா தெரியலங்க, பார்க்கலாம். சொல்லுவாங்க எப்படின்னு பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்பாட் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டோட மேல் ஏரியாங்க. கொஞ்சம் மேலே போகணும், காட்டுறேன். இங்கே பார்த்திங்களா, அந்த பக்கம் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் பனிமூட்டமாக காணப்படுது. நிறையா கார்லாம் நிற்கிதுங்க. நிறையா குரங்குலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய எருமைகள் வந்து புல் சாப்பிட்ருக்கு. லாஸ்ட் தெரியும் பார்த்திங்களா, அது வந்துங்க ஒரு ஏரியா இருக்காங்க. ஏரியா பேர் தெரியலங்க, உங்கள் ஏரியாவுக்கு சொன்னாங்க. அங்கேருந்து லாஸ்ட் அது மேலே வரைக்கும் ஏரியாவான். அந்த பக்கம் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான் சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே மேலே பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது மேலே போய் இப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்துச்சு, டக்குன்னு உடனே அப்படியே மூட்டமாயிடுச்சு. மாட மூச்சு வாங்குதுங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஹில்லோட டாப் வியூ ஷூட்டிங் பாயிண்ட்டு. பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. இப்போ கீழேருந்து மேலே இடத்துக்குள்ளே மூச்சு வாங்குதுங்க. சரி, வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரலாங்க. நிறையா குட்டீஸ்லாம் போகிறாங்க பாருங்கள். அப்படியே போய் நம்மளும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். அப்படியே கொஞ்சம் இருமலுங்க, கிளைமேட்டு கூலிங் கிளைமேட்டாக இருமல் வந்துடுச்சு. இதாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய ஹையஸ்ட் வியூ. மேலே அங்கே வந்துருக்காங்க பார்த்தீங்களா, கார்லாம் போதுங்க. காட்டுறேன், தெரியாமல் பாருங்கள், கார்லாம் போயிட்டுருக்கு. இந்த பசங்க வண்டி போகுது, கார் போகுதுங்க. இதுதான் ஹையஸ்ட் வியூ. இங்கே ஒரு லைன் இருக்குங்க, தாண்டி நம்ம போகக்கூடாது போல். ஸோ நம்ம போகலைங்க. அதான் லாஸ்ட் எண்டுங்க. அதை கீழே இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய அப்பர் வியூ, அதாவது டாப் வியூ. ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய எடுத்திருக்கோம். வீடியோவை ஒன்றா போடுறேன், செக் பண்ணி பாருங்க எல்லோரும். யாரையுமே காணுங்க. இது மேலே போகக்கூடாது போல். ஸோ நம்மளும் அப்படியே கிளம்பிடலாங்க. யாருமே இல்லை, அப்படியே கிளம்பிடலாங்க. இதான் இங்கே கீழே வியூங்க. நம்ம இங்கேருந்து லாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போகணுங்க. அந்த கார் நிற்குதா, அந்த கார்கிட்ட போனால் கொஞ்சம் தள்ளி வரணும். தள்ளி இங்கே வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இது கீழே போனோம்னா நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக மேலே வந்திருக்கோம் நம்ம.
மேலே வந்து அப்படியே வீடியோ காமிச்சிட்ருக்கேன். நல்லா இருக்குது ஏரியா. ஆனால் பார்த்திங்களா அதான் மெயின் ரோடு உள்ள வழக்கம் என்ட்ரன்ஸுங்க. தெரியான்னு தெரில பாருங்கள். இதுதான் உள்ள ரோடு, மெயின் ரோடுங்க. நம்ம இங்கேருந்து மேலே வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். நம்ம இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். சரிங்க, அப்படியே கிளம்பலாம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி கிட்ட தான் ஆகுது. பார்த்திங்களா ஃபுல்லாக அப்படியே ஃபாகு கவர் ஆகிடுச்சு. பார்த்திங்களா இப்போ நாங்கள் வரும்போது மேட்டுப்பாளையம் வழியாக வந்தோம். இப்போ ரிட்டன் நாங்கள் போகும்போது கோத்தகிரி வழியாக போகிறோம். இதே மாதிரி ஃபாகு நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். அந்தளவு கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ஊட்டிக்கு ஃப்ரீயாக இருந்தால் ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இந்த பிளேஸுக்கு வரும்போது லாஸ்ட்டாக வாங்க, இனிமேல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஷூட்டிங் பாயிண்ட் வரும்போது ஷூட்டிங் பாயிண்ட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது கோத்தகிரி வழியாக வந்தோங்க. வர வழியில் டீ எஸ்டேட்டு இங்கே ஒன்று இருக்குது, அதை பார்த்தோம். நல்லா எல்லோரும் 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்படி அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. நீங்களும் ஊட்டிக்கு போனீங்கன்னா போகும்போது மேட்டுப்பாளையம் வழியாக போங்க, ரிட்டன் வரும்போது கோத்தகிரி வழியாக வாங்க. இந்த மாதிரி ஃபாகு இங்கே ஃபுல்லாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Cause you say those things, then shut me out. Got no clue what you have found. I'm a rose in thorns, but you cut me